கோமாளி. ஸோ என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு தெரியும் அந்த ஷோவில் ஆங்கர் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனதுக்கு அப்புறமா ஃப்ரம் பிகினிங் இப்போ லாஸ்ட்டாக நான் வந்து வாக் அவுட் பண்ணிட்டு வரேன் அந்த ஒரு டே வரைக்குமே வந்து லாட் ஆஃப் டாமினேஷன்ஸ் அண்ட் நம்மளோட ஆங்கர்னு சொல்லிட்டு இருக்கிற போர்ஷனில் ஆங்கர் பேசுறதை தாண்டி அந்த இடத்துல இல்லை எனக்கு தான் எல்லாமே தெரியும், நான் வந்து அதை பார்த்துக்கிறேன், நீங்கள் உங்களுக்கு எதுவும் தெரியாது, 4 சீசன்ஸ் நீங்கள் என்ன பண்ணீங்க, 5th சீசன் நான் வந்துட்டேன், இல்லை இது இப்படி தான் பண்ணும் அப்படி தான் பண்ணும். ஒருத்தவங்க வந்து அந்த ஆங்கர் போர்ஷனில் இன்ட்ரப்ட் பண்ணி அதை டாமினேட் பண்ணி அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் பண்ணும்போது ஒரு 1 or 2 எபிசோட்ஸ் few எபிசோட்ஸ் ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷோ இன் தி எண்ட் அது நல்லா போகணும் அப்படின்றதுக்காக நம்ம நிறைய விஷயங்கள் விட்டுருவோம். பட் அதையும் தாண்டி நம்மளோட அந்த லைன்குள்ள எக்ஸ்ட்ராவா வந்து இன்வால்வ் ஆகுறாங்க, இன்டரப்ட் ஆகுறாங்க, ஃபுல்லா டாமினேட் ஆகுது அப்படிங்கும்போது அதை நம்ம பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. நான் என்ன கேக்குறேன்னா ஒரே ஒரு டவுட்டுங்க, போன வாரம் என் தம்பி அட்வான்டேஜ் டாஸ்க் ஜெயிச்சான், அத வந்து சும்மா ஏதோ உள்ள வந்து பிரியங்கா பண்ணுங்க அப்படி பண்ணுங்க நீங்க வரும்போது ஓல்ட் குக்ஸ் வரல, லெஜெண்டரி குக்ஸ் வரவே இல்ல. இன்னைக்கு நாங்க வைக்கிறதுதான் சட்டமே. தெரியுதுப்பா பிரியங்கா இது ஸ்டார்ட் மியூசிக் இல்ல பிரியங்கா, இது குக் வித் கோமாளி. சொல்றீங்க நாடகம் நல்லா போடுறீங்க, யாரோ ஒருத்தர் கோவத்தை வர வைக்கிறதுக்கு ஏதாவது சொல்றாங்க. தம்பி சோறு போட்ட தொழில் எல்லாம் இது பண்ணா அப்பெல்லாம் போக முடியாத தம்பி, உங்களுக்கு வேணா இருக்கலாம் தெரியும். எனக்கு நாடகம் தான் உயிர், புரியுதா? எனக்கு இந்த கேமே வேண்டாம். அவளுக்கு எல்லாமே தெரியும். பத்த பிள்ளைக்கு பால் கூட கொடுக்க முடியாம போய் நான் நாடகம் ஆடிருக்கேன். தெரியல சொல்றீங்க, நாடகம் நல்லா ஆடுறீங்க, அது வந்து எங்களோட ஸ்லோகன். இங்க நாடகம் ஆடி எனக்கு என்னப்பா கிடைக்கும். You are a selfish, evil. அடுத்தவங்களோட கஷ்டத்துல நீ வந்து சந்தோஷம் கொண்டாடணும், சால்வ் பண்றது அதை கொண்டாடணும்னு நினைக்கிற ஒரே பர்சன் நீதான். பிரச்சனை இருந்தா உனக்கு ஒருத்த கூட பிரச்சனை இருந்தா உங்களை தள்ளி விட்டு தாக்கடல் தள்ளி புதைச்சு விட்டுருவ நீ, அதுதான் நீ. நீங்க எல்லாரும் பாத்திருக்கீங்க, ஒருத்தர் அவளுக்கு பிடிக்கலன்னா அங்கே குடித்தோடு போச்சிருவா. தாமரை லாஸ்டிக் அவளை பிடிக்கலாம், அவளை முடிச்சிருவா, அவளை பேசியே முடிச்சிருவா. நான் பார்த்த வரைக்கும் நம்ம பேச்சு மட்டும்தான் வசந்து இருக்கணும், மத்தவங்க எல்லாம் நமக்கு கீழே தான் நினைக்குது. பிரியங்கா தான் என்ன பொறுத்தளவு சத்தம் தான் ஓங்கி இருக்கணும்னா பாக்காத எங்கேயுமே. பேச்சுக்கு நான் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. எவன வேணாலும் கூப்பிடுவேன், நீ யாரு என்ன கேக்குறதுக்கு? கட்டால என்ன பண்ணுவ? ஓன் சத்தம் என்ன பண்ணாத கூப்பிடுறேன்னு புடிச்சு அப்ப நீ தலையா சீ நீ யார் பொம்பளையம்மா? நான் உன்னை தூக்கி போடுவேன். நானும் என்னாலே முடியும், பெரிய இதுன்னு கிடையாது. நீங்க ஓன் சத்தம் ஒண்ணு அதோ நிறுத்திக்க, நானும் அதே மாதிரி தான், புரியுதா? போப்பா, உன்னைய பத்தி எனக்கு தெரியாதா? நீ அப்படி கத்துற, உன் சத்தத்துக்கு நான் எதுக்கு பொத்திட்டு போனேன்? வேற எங்கேயாவது கொண்டே கத்து, உன் சத்தத்தை ஏன்டா கத்தாத? அக்ஷரா, இப்ப நீங்க சொல்லுங்க, என்ன 4 வாரம் தான் இருக்கு. ஆமா சார். இந்த பிரியங்காவை பத்தி என்ன நினைக்கிறீங்க? என்னை பொறுத்தவரையும் அவங்க வந்துட்டு எல்லா சிச்சுவேஷன்லயும் அவங்க இன்வால்வ் பண்ணிப்பாங்க, ஈவன் இஃப் இட்ஸ் நாட் நெசசரி. அண்ட் வந்துட்டு அங்க அவங்களுக்குன்னு எமோஷன் வந்தா அது எமோஷன், மத்தவங்க வந்தா அது வந்துட்டு இட்ஸ் ஜஸ்ட் ஷோ. இட் இஸ் இது மாதிரி தக்காளி சட்னி அதே மாதிரிதான். லைக் அவங்களுக்கு வந்தா அது ரத்தம், மத்தவங்க வந்தா தக்காளி சட்னி, அந்த ஒரு கான்செப்ட்ல தான் அப்படின்றது நீ என்கிட்ட சொன்ன. அதுதான் நீ வந்து சிண்டு முடிச்சு பேசுறதுலயே குறியா இருக்க. பரவாயில்ல, செம்மையா பண்ற. நீ பண்ணாத, பயங்கரமா பண்றப்பா. ஆத்தி நான் கூட என்னோட்டு நினைச்சேன். நீ பண்ணாத தாமரை, நீ என்ன இப்படி சிண்டு முடிச்சது பண்ற?